Hello, this is Prakash from Carson. So, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆலந்தூர் பிரான்ச்சுக்கு Black color high cross vehicle தான் நம்ம கடைக்கு வந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வண்டியில நம்ம கம்ப்ளீட்டா பண்ணிருக்க கூடிய ஒரு இன்டீரியர் தீம் ஓரியன்டடுக்கான வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோ உள்ள போலாம். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா கேமல் தீம் ஓரியன்டா வந்து இன்டீரியர் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமல் கலருக்கான இன்டீரியர் தான். ஆக்சுவலா ஐக்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேரியன்ட் இது ஒரு பேஸ் வேரியன்ட் வெஹிக்கிள்ன்றதுனால இந்த என்டையர் பிளாஸ்டிக் ட்ரிம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கோகோ கலர் கூட வராது, கம்ப்ளீட்டா என்டையரா வந்து பிளாக்கா தான் வரும். ஸோ இந்த பார்ட் பிளாக்ல தான் வரும், இந்த பார்ட் பிளாக்ல தான் வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த ஒரிஜினாலிட்டியை ஸ்வாப் ஓவர் பண்ணிட்டு ஃபுல் என்டையர் தீமே வந்து பாத்தீங்கன்னா கேமல் ஓரியன்டட் இன்டீரியர்ல வந்து ஃபிட்டிங்குமே வந்து பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சீட் கவர்ல இருந்து போயிடலாம். ஸோ இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹாலோ லெதர்ன்ற ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி தான் வந்து இந்த வண்டியில வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த டைமண்ட் பேட்டர்ன் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தபடி நம்ம வந்து பண்ணி கொடுத்திருக்கோம். ஸோ அவரோட ஓன் கஸ்டமைசேஷன் ஐடியா படி இதை வந்து நம்ம பண்ணியும் கொடுத்திருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியலை பத்தி சொல்லணும்னா ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால இதுல வந்து பார்த்தாலே தெரியும். இந்த ஃபிட்டிங் வைஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமான ஒரு OEM கம்ப்ளீஷன்ல வந்து இந்த சீட் கவர்ஸ்மே வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கோம். இந்த மெட்டீரியல் டியூரபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்ஸ் வித் 5 years வாரண்டி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸப்ட் பிசிக்கல் டேமேஜ், ஸோ அதர் தென் எல்லாமே வந்து இந்த மெட்டீரியல் பீல் ஆகாது இந்த மாதிரியான அத்தனை விஷயமே வந்து வாரண்டில வந்து கவர் அப் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ரோ ஆஃப் த சீட். ஸோ இது வந்து பைலட் சீட் வர இட்ஸ் 8 seater வெஹிக்கிள்ன்றதுனால ஹார்ம்லெஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் ஆஃப் த இந்த கவுலையுமே வந்து நம்ம ஆசிரியஸ் OEMல எப்படி வருதோ அதே சேம் ப்ரொவிஷன் வைஸே வந்து நம்ம இங்கேயும் வச்சு கொடுத்து இதுக்கு மேல வந்து இந்த ஹார்ம்லெஸ் மேலேயும் வந்து சேம் கம்பெனில வர மாதிரி மெட்டீரியலுமே வந்து நம்ம ராப் ஓவருமே வந்து பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில் நம்ம பண்ணிருக்கக்கூடிய டோர் பேட் ஒர்க்ஸ். ஸோ சேம் ஹாலோ லெதர்க்கான மெட்டீரியல் தான் இங்கேயும் நம்ம பிளேஸ் ஓவர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இதுல ஒரு பிளஸுமே உண்டு. இதுல என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீட் கவர்ல வந்து யூஸ் பண்ணிருந்த சைட்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சேம் அதே 4mm வரக்கூடிய ஃபோம் தான் வந்து நம்ம இங்கேயுமே வந்து யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நீங்க ரெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்சியான ஃபீல் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து இது எப்படி பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா டைரக்டா அந்த பிளாஸ்டிக் மேல மெட்டீரியல் எடுத்து பிளேஸ் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்றது மூலியமா உங்களுக்கு எந்த விதமான மெட்டீரியலா நீங்க போட்டிருக்கீங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர்த்து பட் இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டா தான் இருக்கும். ஸோ இதுலயுமே வந்து நம்ம அரௌண்ட் ஒரு 4mm மெட்டீரியல் தான் வந்து இங்கேயுமே வந்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபோமியா இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ நல்லாவே கம்ப்ரஸும் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பர் பார்ட் இந்த லோவர் பார்ட் இது ரெண்டுமே வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம். அண்ட் தென் டேஷ் ட்ரிம்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏசியோட இந்த கவுல் மேல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு என்டையர் ஃபுல் பாடி பிளாஸ்டிக்கா தான் வரும். ஸோ இந்த பிளாஸ்டிக் மேலேயும் நம்ம வந்து மெட்டீரியலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 4mm மெட்டீரியல் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ரஸ் ஆகுறது தெரியும். ஸோ நல்லாவே வந்து அந்த ஃபோம் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வித் ஃபோமோடக்கான மெட்டீரியல் தான் வந்து நம்ம இதுலயுமே யூஸ் பண்றோம். ஸோ இதுவுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க கனெக்டடா கொண்டு போகணுன்றதுக்காக இந்த ஒரு பார்ட், அதாவது இந்த கிளஸ்டருக்கு பின்னாடி வர இந்த சின்ன மைன்யூட் பார்ட், ஸோ இதுலயும் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ஸ்வாப் பண்ணிருக்கோம். ஸ்வாப் பண்ணிட்டு இங்கே நம்ம மெட்டீரியல் பிளேஸ் ஒன்று பண்ணிருக்கோம். அண்ட் தென் எக்ஸ்க்ளூசிவான ஃபிட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு மீடியர் லைன் மாதிரி ஒன்று வரும். ஸோ இதுவும் வந்து நம்ம எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாம இங்கேயுமே வந்து சேம் தீம் பேட்டர்ன்லயே வர மாதிரியான நம்ம OEM ப்ராசஸ் மாதிரி தான் இந்த டேஷ்போர்டுமே வந்து நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இதுலயுமே வந்து அந்த 4mm மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த என்டையர் டேஷ்போர்ட் பீஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து இந்த வண்டியில வந்து மாத்திருக்கோம். அண்ட் தென் நம்ம எப்பயுமே வந்து ஒரு தீம் ஒர்க் நம்ம OEM ஸ்டேரிங் கவர் இல்லாம எப்படி, ஸோ அதனால வந்து இந்த OEM ஸ்டேரிங்குமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த OEM ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் சேம் ஹாலோ லெதர்க்கான மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஹாலோ லெதர்னும் போது உங்களுக்கு அதே மாதிரி சீட் கவருக்கு மேட்சிங்கான என்ன நம்ம ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த சீமோட ஸ்டிச்சஸ் தான் வந்து இந்த என்டையர் ஸ்டேரிங்லயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். And then உங்களுக்கு வந்து இந்த OEM ஸ்டேரிங் ரீப்ளேஸ் பண்றது மூலமா சோ உங்களுக்கு ஒரு ஃபேக்டரி ஃபிட்டடா வரக்கூடிய கன்சீல்டான ஸ்டேரிங் கவர் என்ன ஃபீல் கொடுக்குமோ அதே மாதிரியான ஸ்டேரிங்கோட ஃபீல் தான் வந்து இதுமே வந்து கொடுக்கும். இப்போ இது பண்றது மூலமா இந்த ஒரிஜினாலிட்டியில வந்து எந்த விதமான மிஸ் ஓவருமே இருக்காது. சோ உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி வைஸ் நோ மோர் காம்ப்ரமைஸா சொல்லணும். தீமாவே இருக்கணும்ன்றதுக்காக கலர் கூட மிஸ் மேட்ச் ஆகாம நம்ம அதே சேம் OEM ஸ்டேரிங் தான் இந்த வண்டியில வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு தீம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்லயுமே வந்து அப்ளை ஆகும். சோ அதனால வந்து என்ன பண்ணிருக்கோம்னா சேம் சீட் கவருக்கான மேட்ச் ஓவருக்கான சேம் கலர்லயே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம 70 மேட், ஸோ அதுவுமே வந்து லேவர் பண்ணிருக்கோம். ஸ்டிச்சஸ்க்கான சேம் கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கணும்ன்றதுக்காக பெய்ஜ் அண்ட் பிரவுன்ல வரக்கூடிய நூடுல் மேட், ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்மே பண்ணிருக்கோம். அண்ட் தென் இதோட செகண்ட் ரோல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் மோல்டிங் பீஸாவே வந்து என்டையர் செகண்ட் ரோக்குமே வந்து சிங்கிள் மோல்டிங்லேயே வந்து மேட்டும் வந்து வந்துடும். இதனால வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஐக்ராஸ் வெஹிக்கிள்னால ஃபுல்லி சென்சார் கண்ட்ரோல்டா வரும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம PVC மேட்டோ இல்ல MLF மேட்டோ இந்த மாதிரியான மேட்டுக்கு வந்து இதுக்கு வந்து நாங்க சஜஸ்ட் பண்றது கிடையாது. பிகாஸ் ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட்லி சென்சார்ட் வெஹிக்கிள்னால எந்த விதமான வயரிங் ஃபால்ட்னாலும் கீழே வர கம்ப்ளீட் சேஸஸை வந்து இந்த கார்பெட் வந்து ரிமூவ் பண்ணி தான் எவ்ரி டைம் நீங்க கம்பெனில ஏதாவது ஒரு மேஜர் ஃபால்ட்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா PVC மேல கிழிச்சு தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான சென்சார் பேஸ்ட் வெஹிக்கிள், ஸோ அதாவது இப்போ ரீசென்ட்லி லான்ச் அத்தனை வெஹிக்கிளுமே சென்சார் பேஸ்ட் வெஹிக்கிள் தான். ஸோ அந்த மாதிரியான வெஹிக்கிளுக்கு வந்து 70 மேட்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லேயே வந்து அப்ளிகபிளுமே கூட. ஸோ 70 மேட்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு லுக் அண்ட் ஃபீலுமே சரி, ஒரு லக்ஸரியான ஒரு ஃபிட்மெண்ட்டுமே சரி, ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் தீம்டா இருக்கிறதுனால
உங்களுக்கு அது பார்க்கவும் நல்ல ஒரு கேட்சியா இருக்கும் அண்ட் தென் ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீலிங்குமே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால வந்து இந்த வண்டிக்கு நம்ம என்டையரா வந்து ஒரு கேமல்ன்ற ஒரு தீம் கொடுத்ததுனால கீழே அதுவுமே வந்து மிஸ் அவுட் ஆகாம ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் தீம் ஒர்க் தான் இந்த வண்டியில வந்து நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான ஃபிட்டிங்ஸ் யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம நாட் ஒன்லி ஃபார் iCross நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் இன்டீரியர் தீம் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி தீம் ஒர்க்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க பகுதியில் DM பண்ணுங்க.